வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தற்போது 1.31 கோடி பெண்கள் பயனாளிகளாக இருக்கிறாங்க. இவங்களுக்கான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. இது பற்றின முழுமையான தகவலை நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த தகவல் பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. மாதம் 1000 ரூபாய் பெண்களின் வங்கிக் கணக்கிலேயே அரசு நேரடியாக வரவு வைத்து விடுகிறது. தேர்தல் காலத்துக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இத்திட்டம் அடுத்து திமுக, அதிமுக என எந்த ஆட்சி அமைந்தாலும் இத்திட்டம் தொடரும். அதிமுக ஆட்சி அமைந்தால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு குலவிளக்கு திட்டம் என மாற்றப்படும். மீண்டும் இத்திட்டத்தில் செயல்படுத்தப்படும். இன்னொரு கூடுதல் தகவல், அதிமுக, திமுக என இக்கட்சி எந்த கட்சி வந்தாலும் இத்திட்டத்தில் மாதம் ரூபாய் 2000 கொடுக்கப்படும் என்பது இரு கட்சி தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏற்கனவே பயனாளிகளாக இருக்கும் பெண்கள் பெரும் மகிழ்ச்சியில் இருக்கின்றனர். புதிதாக சேருவதற்கும் லட்சக்கணக்கான பெண்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இது தொடர்பான அறிவிப்பு எப்போது வரும் என காத்திருக்கிறார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிக்க அரசு மீண்டும் எப்போது வாய்ப்பு வழங்கும் என பெரிய எதிர்பார்ப்பில் காத்திருக்கிறார்கள். அப்படி காத்திருப்பவர்களுக்கு தான் இப்போ முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியாகிருக்கு. மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட எந்த திட்டங்களிலும் போலி பயனாளிகள் இருப்பதை முற்றிலும் நிறுத்த அரசு முக்கிய நடவடிக்கை எடுத்துள்ளது. இது குறித்து விரிவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மாநில அளவில் அனைத்து நலத்திட்டங்களும் ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் யார் எந்தெந்த திட்டங்களில் பயனாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை விண்ணப்பிக்கும் போதே அரசு கண்டுபிடித்துவிடும். இதற்காக தமிழ்நாடு அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை அனைத்து திட்டங்களின் பயனாளிகளின் தரவுகளையும் ஆதார் அடிப்படையில் ஒருங்கிணைத்துள்ளது. ஒரு திட்டத்தில் பயனாளிகளாக இருப்பவர்கள் இனி இன்னொரு திட்டத்தில் பயனாளியாக இருக்க முடியாது. இது தொடர்பான அப்டேட்டுகளும் வெளியாக இருக்கிறது. மேலும் சரியான ஆவணங்களா என்பதும் இனி உறுதி செய்யப்படும். மேலே சொல்லப்பட்டுள்ள விதிமுறையின் அடிப்படையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், முதியோர் ஓய்வூதியம் உள்ளிட்ட திட்டங்களில் பயனாளிகளின் தரவுகளும் சரிபார்க்கப்படும். அப்போது ஒரு திட்டத்தில் பயனாளியாக இருக்க நபர் இன்னொரு திட்டத்தில் பயனாளியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்டங்கள் சென்றடைவது அரசின் முக்கியமான நோக்கம். அதனால தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. அந்த மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிக்க காத்திருப்பவர்கள் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு உள்ள அனைத்து விதிமுறைகளையும் பூர்த்தி செய்திருக்கிறீர்களா என்பதை கண்டிப்பாக கவனிச்சுக்கோங்க. தொழில் கடன் பெற்ற வருமான வரி கணக்கு தாக்கல் செய்து அரசின் வேறு ஏதேனும் தொழில் கடன் திட்டங்கள் அல்லது வங்கிகளில் கடன் பெற்றிருந்தாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. இவை அனைத்து விதிமுறைகளையும் பூர்த்தி செய்பவர்களுக்கே இனி கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். இது மாதிரி நமது தமிழக அரசு செயல்படுத்தக்கூடிய பல நலத்திட்டங்கள் மற்றும் உதவித்தொகைகள் கரெக்டாக அதுக்கான மக்கள்கிட்ட தான் போய் சேருது அப்படின்றத மக்களாகிய நமக்கு இதனுடைய வெளிப்படைத்தன்மை தெரியும். நம்மள நிறைய பேர் மகளிர் உரிமை தொகை வாங்குவோம். வீட்டில் வயதானவங்க இருக்காங்க அப்படின்னா ஓய்வூதியம் அந்த மாதிரி தொகையெல்லாம் வாங்குவோம். இது எல்லாருக்கும் கரெக்டாக போய் சேருதா, அதுக்கான தகுதியுற நபர்கள்கிட்ட தான் இந்த உதவித்தொகை போய் சேருதா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வரும் காலத்தில் திமுகவோ இல்லை அதிமுகவோ ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த உதவித்தொகை திட்டம் மேற்கொண்டு தொடரப்படும். ஸோ மக்கள் நம்மளுடைய வரி பணத்தில் தான் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு தகுதியான நபர்கள் கண்டிப்பாக விண்ணப்பித்து இந்த உதவித்தொகை வாங்குறதுக்கு அதுக்கான வழிகளை நம்ம பின்பற்றணும்.